அதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்களேன். 2 கரைக்கும் தென்னம்புள்ள நடுவில் ரோட்டு தெரியுது போன கோழியா தெரியுது. இஞ்சாலையில் நியாயமான நிற்கிது, ஓரளவான மீன்கள் நிற்கிது. பட்டுமே பேர் பார்த்தும் ஈரம் வச்சிருக்கு, இதுக்கு ஒரு தண்ணி தெளிச்சு விட்டா. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு கூடுதலாக வந்து ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு தோட்ட காணொலி ஒன்று. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காய் தான் வாங்கி கொண்டு வரப்போகிறோம். நாளைய நிகழ்வுக்காகத்தான் கத்திரிக்காய் வாங்கி வரப்போகிறோம். அப்போ வந்து அந்த தோட்டத்துக்கு போவோம். அங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் அங்கே ஒரு காணொலி எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நாங்கள். இங்கே பார்த்தீங்களா அப்படியே தண்ணி பாருங்க அப்படி பாஞ்சு கொண்டு இருக்கண்டு. பொக்கையும் சரியான பொக்கை தான், ஆனால் தண்ணியும் தாராளமாக பாஞ்சு கொண்டு இருக்குது. அப்படியே இஞ்சால எங்கட காணி தெரியுது. அதோட விதைப்புக்காக இப்போ வயல்கள் எல்லாம் உழுது விட்டுருக்கு. அதோட இந்த வயல் நுழையிலேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து மிஷின் இறங்க புதையுது. அதால் லேமாசரால் எங்கள்கிட்ட நிற்கிற லேமாசரெல்லாம் உழுவணும். ஒரு பெரிய துண்டு தனியாக போகக்கூடாது, உலர்த்தமனை இதுலேயே ஒரு பெரிய துண்டு இருக்கிறது. அப்போ மிஷின் இறங்கினா ஃபுல்லாகவே புதாச்சிடும். அதோட கம்பம் பிள்ளையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு. இப்போ நாங்கள் அப்படியே போவோம். இப்போ பாருங்க எப்படி இருக்கண்டு உயரத்தில் இருந்து பார்க்கக்குள்ள. பார்த்தீங்கன்னால் நிறைய பேர் வந்து இப்போ குளிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம் மோட்டார் சைக்கிள்களில். குளக்கட்டில் போய்க்குள்ள எப்படி இஞ்சால தெரியுதுன்னு பாருங்க. வயல் நிலங்கள் இனி விதைப்பு காலம் பண்ணுறபடியாக ஃபுல்லாக தண்ணி விட்டு கட்டி இருக்குது. அதனால் ஃபுல்லாக தண்ணியாக தான் தெரியுது. அதோட தூர இடங்கள்ல இருந்து வந்தெல்லாம் குளிச்சுட்டு போட்டு போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் வாழை இலையெல்லாம் கொண்டு போகிறத பார்க்க சமைச்சங்கியோ சாப்பிட்டுட்டும் போயினோமாக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்காகங்கள் எவ்வளோ கூட்டமாக நிற்கணும் பாருங்க. தூரத்தில் ரெண்டு பார்க்க ஏதோ கருப்பாக கிடக்கிற மாதிரி மட்டும் தான் தெரியுது. தலை மட்டும்தான் வழியில் தெரியுது. அங்கேயும் அப்படி அங்கால அந்த கூட்டமாக நிற்கணும். அங்கே தெரியுது அங்கே அப்படி கூட்டமாக சேர்ந்துருக்கணும் வெயிலுக்கு. அது ஒரு வடிவாக இருக்கேன். அதான் இது வந்து தண்ணிக்கு தாண்ட அப்படியே சுழி ஓடிக்கொண்டு போகும். ஓடிக்கொண்டு வருமா அப்படியே இந்த அக்கள் வந்து நீந்தி கொண்டு தான் இருக்கணும் பாருங்க. அங்கேருந்து மாட்டு பிள்ளையாக்கள் மேய்ஞ்சி ஓட்டி இங்கே வந்து கொண்டிருக்கணுமா குளக்கட்டால். எங்கட மாடுகளும் போகுது. இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து குளிப்பு நடக்குது. ஒரு வாகனத்திலேயே வந்து குளிக்கணும். இதெல்லாம் தண்ணி பாஞ்சு இருக்கு இந்த காட்டுக்கு. நாங்கள் உரிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது நெல் வேலைன்ட்டு. இதுதான் அந்த படிக்கட்டு முறைன்னு சொல்லுவோம். இது உயரம், அது கொஞ்சம் பள்ளம், அது அடுத்தது ஆகப்பள்ளம். அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. பார்க்க எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு. அதே முறையில ஓ 2 கரைக்கும் தென்னம்புள்ள நடுவில் ரோட்டு பார்க்க சும்மா அப்படி தான் இருக்குது. இதில் வந்தோடனே இந்த குளிர்றது தெரியுது. ஃபுல்லாகவே தண்ணி தானே நிற்கிது. கரும்பு நிற்குது இஞ்சால பாரு. இங்கே வந்துட்டோம். என்னென்னா வந்தோடனே சுஜி போய் இந்த மீன் வளர்க்குற தொட்டியை பார்த்துக்கொண்டு நிற்கிறா. மீன் பிடிச்ச ஒரு நாளைக்கு சமைக்க வேணும் கட்டாயமான. அங்கே மீன் வருது இல்லை கைதட்டினா வரும் சுஜி. கைதட்டினா அந்த சாப்பாடு போடுற நினைவாகவே இருக்கு. அப்படியா? இல்லை நான் அந்த மென்னுமுறை தொட்டியில் பார்க்க கைதட்டைக்கு அந்த சாப்பாடு போடுற நினைவில் அங்காலையெல்லாம் நிற்கிது. உங்களுக்கு போனுக்கு தெரியுதோ தெரியாது. அப்படி அந்த தெரியுது போனுக்கு வழியாக தெரியுது. இஞ்சாலையில் நியாயமான நிற்கிது, ஓரளவான மீன்கள் நிற்கிது. போனுக்கு வழியாக தெரியுது. கண்ணுக்கு தெரியல, போனுக்கு தெரியுது. தெரியுதானே நியாயமான கொஞ்சம் நிற்கிது. வந்துடுவேன் சாப்பாடு போட்டு நம்ம நினைச்சுக்கொண்டு அப்படியே அங்கே கூட நிற்கிது பார்த்தீங்களா. அது ஓடிடும். அது ரம்பை ஏன்னா ரம்பையை பாருங்க அப்படி இருக்கண்டு கரைக்கி போடுற ரொம்ப கொடுக்குற நீங்களா நாளைய கரைக்கு பிடிங்கன்னு போக முடியும் யோசிக்கிறீங்களோ? ஓ கிணக்க தேவையில்லை, அதுக்கு தான் இவ்வளவு கிடக்குது.
ரம்பையை பிச்சு போட்டால் தான் வாசமாக இருக்கும். மற்றது ரம்பயம் வந்து அந்த குளிர்மையான இடத்துல நிற்கும் பாருங்க. இப்போ நிற்கிற இடம் எப்படியான இடம் உண்டு காணுமா? ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்குது. காடு மாதிரி இருக்குது. ரொம்ப வளர்ந்தா இப்போ அருகு அதுகள் மாதிரி ரம்பையும் அப்படியே நல்ல சடைச்சி வரும், அழிக்க இல்லாது. நல்ல குளிர்மையாக இருக்கேண்ணே விட. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓலைக்குடில் ஏன்னா ஆனால் இந்த குடில் வந்து ஒரு எங்களோட பழைய காணொலி ஒன்றில் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறாங்களே கட்டாயம் ஞாபகம் இருக்கு. இது இந்த வேலைப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் காட்டுவோம். மண் சிவர்கள் மண் குந்தால எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பழைய கால ஞாபகம் வருது. உண்மையிலேயுமே தான். அதோட அப்படியே எஞ்சால பாருங்க, இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்காண்டு ஃபுல்லாக வயல் உழுது விட்டுருக்குது. அப்படியே நாங்கள் தோட்டத்துக்கு போவோம் வேணா. கத்தரிக்காய் அப்படிங்குவோம். அதோட இதுக்குள்ள ஃபுல்லாக வெள்ளார அப்படியே காடு மாதிரி தான் இருக்குது பாருங்க. வெள்ளார காடு ஃபுல்லாக வெள்ளார தான், புல் இல்லை இது. மற்ற வாழை வந்து குளிர்மை தானே, அதுக்குள்ள வெள்ளார கூடுதலாக வளரும். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெத்திலையை பாருங்க. உண்மையில இது ஒரு வித்தியாசமான முறை. இது வந்து தேங்காய் மட்டை, அதை கட்டி அதுலேயே அந்த வேர்கள் ஓடுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் அப்படி ஈஸியாக வேர் பட்டுமே. வேர் பற்றும் ஈரம் வச்சிருக்கு. இதுக்கு ஒரு தண்ணி தெளிச்சு விட்டா உண்மையிலேயே வந்து கிளிசரியாகவும் நிற்குது. அந்த மரத்தின் அணைவிலேயே வந்து பொச்சு அணைச்சி வச்சிருக்குது. உண்மையா சட்டப்படி ஒரு இது. ஆனால் கொஞ்சம் இந்த இது வந்து ஈரம் மட்டையல் தான். அதை வந்து என்ன விதமாக இதை வந்து பிரயோசனப்படுத்தியிருக்கணும். நல்ல ஒரு வேலை இது. இது நாங்களும் செய்யலாம். அதோட அப்படியே எனக்கு இந்த இடத்த பார்க்க தான் இதுக்குள்ள ஆசையாக இருக்கு. என்ன பாயவனம் போல நடக்குது. ஜம்பு இப்பதான் பூக்குது. என்ன பெரிய மரம், பாக்கு மரம் பாருங்க எங்கே நிற்குதாண்டு. பாக்கு விழுந்தா தான். அந்த ஓட்டையை மறைச்சு இது கட்டி இருக்கிறீங்க. இடையில ஒரு கொத்து விழுந்துட்டுது அப்ப மரத்துக்கு. மற்ற குரங்களும் வரான்னு சொல்லி நம்ம அந்த இது வச்சு கட்டி விட்டா, தகரம் வச்சு கட்டி விட்டா. ஆனா அந்த இது நல்ல வந்து அந்த அடி நல்லா பெருத்த பாக்கு பெற மாதிரி இருக்குது. என்ன இது மிளகு கொடியோ. இது கிட்டத்தட்ட பாருங்க வெத்திலே இந்த சாயலாக தான் இருக்கும். அந்த இலை அமைப்பு வந்து ஒரே இலை அமைப்பாக தான் இருக்கு. நல்ல பெரிய கமுவாக தான் இருக்குது பாருங்க. தென்னம்பிள்ளை உயரத்திலும் பார்க்க உயர்ந்துட்டு தானே சரியான உயரம். இதுல எல்லாம் பாக்கு விழுந்தாதான். இதா அதான் இந்த சின்ன பாக்கா இருக்கு. அதான் பார்த்தேன் சின்ன இவ்வளோ மரம் பெருசாக இருக்கு, பாக்கு சின்னனா இருக்குன்னு யோசிச்சேன் நான். ரைட் சின்ன பாக்கு தானே. இது சுவையிலையும் வித்தியாசம் இருக்கும். ரைட் ரைட். ரெண்டு பார்க்க கொண்டு சப்பி பார்ப்போம் இன்னைக்கு தானே. பார்க்க சப்பி பார்த்ததெல்லாம் நீ நிஜாம் பார்க்குறீங்க ஒரு போட்டு சப்பி பார்ப்போம். ஒரு இத்தினோண்டி அந்த கப்பி பார்க்க மாதிரி அந்த மற்ற பார்க்கல வரும். வரீங்க மாமி. மீன் சாப்பாடு போட்டால் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த சத்தங்கள் அதுகள் ஆக்கள்கிட்ட வெளிச்சத்தங்க ஆக்கள் வெறியினம் தானே. இங்கால அப்படியே கத்தரிக்காய் எல்லாம் சந்தைக்கு போதானே. அவ்வளோ பெரிய ஒரு பேக்குள்ள நிறைச்சாச்சு. எந்த சந்தை? புதுக்குடியிருப்போம் இல்லை தீவா? புதுக்குடியிருப்போம். கிட்டத்தட்ட எத்தனை வெறும் ஞாபகம் கிலோண்ணா அப்படி. மற்ற இப்போ மரக்கறி மலிவல்ல மலிவா போயிட்டு தானே. இப்போ கத்தரிக்காய் வந்து சந்தைக்கு வலிக்கிட்டு நம்ம நாங்கள் தோட்டத்துக்கு போவோம். பல்லாரிண்டா படந்து பிடிச்சி போய் கிடக்கு. உண்மையிலே தான். அதை விட இதுக்குள்ள வேற நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குதுன்னு. வாழை சுற்றி நிற்கிது.
அப்போ கண்ணு கட்டுன தேசம் ஃபுல்லாக கத்தரி மட்டும் தான் நிற்கிது பார்த்தீங்களோ. நல்ல ஒரு வடிவாக இருக்கு. இதுக்கும் தூவல் என்ன புள்ள கீழே போகுது பாருங்க போகுது. இப்போ நீங்கள் இறைக்கிறது எல்லாம் அப்படித்தானே இறைக்கிறீங்களா? இங்கால எங்கட பழைய காலத்து முறைப்படி வேலியை பாருங்க, வாழைச்சருவிலேயே வேலி. இங்கால சரியான பள்ளம் வேணா. இங்கால வந்து கட்டை இனம். கட்டை இனமோ? ஓ, அங்கே பார்க்க இங்கால கட்டை எனக்கு தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு மரத்துலேயே நல்ல காயல் கிடக்கு பாருங்க. இங்கே இங்கே பார்த்தீங்களா? அதுதானே. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து இப்போ சரியான விலை குறைவாக போயிட்டுது. பிறகுதான் பொதுவில் வந்து மிரக்கறி இருக்கும். ஆனால் இதை விடாமலுக்கு திருப்பியும் கத்திரி வைக்கணும். இது இப்போ நாங்கள் திருப்பி இது நல்லா நட்டம் பண்ணிட்டு வைக்காமல் விட்டால் பிள்ளையா போயிடும். பிறகு அங்கால பார்த்தீங்களென்றால் அண்ணவரால் வரம்பு கட்டி கொண்டிருக்கிறார். ஐயாவரா இதுக்கு இறைக்கிறதுக்கு உலகம் தூவலுக்கு எவ்வளோ நெறிஞ்சிடும்? ஒரே தரத்தில் பாயமா எல்லாத்துக்கும்? இது சிந்தி துளி துளியாக தானே போய் கொண்டிருக்கும். மேடம் தூவலன்னு சொல்கிறத விட இது சொட்டு நீர் பாசனம். ஓ, அதுதானேண்ணா. இப்போ கரையெல்லாம் நனைஞ்சிருந்தா சரியான புல்லாக இருந்திருக்கு. எப்படி இருக்கு? என்ன செய்ய காணுமோ? ஓ, காணும் தான். கூட நிறைய பிடுங்கிட்டீங்க ஓலடாக்கா. ஓ, அப்படியே பிடுங்க ஆசையாக தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முதல் வந்திருந்தால் பிடுங்கி அவையில கொடுத்துருக்கலாம், சந்தையை கொண்டு வரது. பிடுங்குற வேலை குறைஞ்சிருக்குமா வேகேண்ணே? அதுதான். அதோட வந்து கத்திரிக்காய் அப்படியே மெழுகு மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயுமே பாருங்க. இப்படியே போனாங்களே. ஓ, இங்கே பாருங்க வண்டி. ஓ, வண்டி வச்சிருக்கேண்ணே. எங்கட வண்டியால் காய்ச்சி அப்படியே ஓயிரகட்டம் வந்துட்டு. ஜானவேலி முக்கியமானது இருக்குதா? இங்கே வந்து கூடுதலாக வந்து யானை பிரச்சனை இருக்குது. அதால் வந்து ஜானவேலி இப்போ நிப்பாட்டி இருக்குது தானே. எத்தனை மணிக்கு? குரங்குகள் ஜானைகளுக்கு வந்து ஒன்றும் செய்யலாது. கட்டாயம் ஜானவேலி பாவிச்சு தான் ஆகணும் இப்படியான இடங்களுக்கு. இப்போ பயிர் கொடியில் காப்பாற்றலாம். அதில் பெரிய ஒரு நாவல் மரம் நிற்கிதானே? அது உங்கள நாவல் மரம் இல்லை, பெரிய நாவல். இங்கே எப்படி இருக்குது? இதுவும் நெல் விதைக்கிறதுக்கு தான். இது வந்து நாற்று போடுறது, நாற்று நடுறதுக்கு. என்ன இனி நடலாம். மீளங்கால கத்திரி எப்படி தெரியுதுண்டு பாருங்க. ஒரு மரத்துக்கு கீழே எப்படி இருக்குதுண்டு கத்திரி காய் தெரியுது. தெரியுதோ? அதோட அப்படி எஞ்சால பாருங்க, இதுக்குள்ளேயே மீன் நிற்குதான். அப்பா, ஒவ்வொரு தென்னையும் அங்கால அந்த சூரிய ஒளியை நோக்கி அந்த பக்கம் அப்படியே சரிஞ்சு போய் நிற்கணும். இப்படி நான் பார்த்தா அந்த கேரளா வீடியோக்குள்ள கூடுதலாக இப்படி இருக்கும். நடுவுக்குள்ளால இது இருக்கும். அதுதானே. இப்போ காசு கூட தான் எல்லாத்துக்கும். இஞ்சலம் மல்லிகை என்ன துளித்து பூக்க வலிக்கிட. இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகை ஒரு துண்டுக்கு அப்படியே மல்லிகை நிற்கிது. குண்டு மல்லிகை என்ன. இஞ்சால பார்த்தீங்கன்னால் ஒரே இடத்துலயே இந்த 3 தென்னம்பிள்ளையும் வச்சிருக்கிறோம். அடுப்பு மாதிரி. ஆனால் பாருங்க எப்படி இருக்குது அந்த காயல் எல்லாம். ஆனால் காயல் நல்ல காயல் காய்ச்சிருக்கு. இந்த 3ம் ஒரே இடத்துக்கு வராமல் பிரிஞ்சு போயிருக்கு. பார்க்கவும் படிவாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் சுற்றி தென்னை நிற்கக்கூடாது. அப்போ தான் இவர் 3 பக்கமும் பிரிஞ்சு போகணும். ரைட். ஆனால் இப்படி நான் ஒரு இடத்தையும் காணையில்லை. இப்படி தென்னை நிற்கிற இடம் ஒரு இடம் காணையில்லை. எல்லா அடிக்கும் ஒவ்வொரு தென்னைக்கு மாடி 16 அடி 18 அடி எவ்வளோ வழி வேணும்னு. நானும் இப்படி தான் இங்கே தான் பார்க்குறேன். இப்படி அடுப்பு மாதிரி இருக்குன்னு.
வேறு என்ன இஞ்சால பார்த்தீங்களா இந்த தென்னம்பிள்ளை அடிக்குள்ள மானுண்ட தலையும் கொம்பும் மாதிரி ஒரு அந்த கண் அமைப்பு வேர் ஒன்றை செய்து வச்சிருக்கணும் பாருங்க. என்ன வடிவாக இருக்கு. உண்மையிலேயே தான் சூப்பராக இருக்கு. இது வெறும் தடி மரத்துல ஒரு வேர் தான். நல்லா இருக்குது. பார்க்க எவ்வளோ ஒரு ஆசையாக கிடக்குன்னு. பின்ன அப்படியே இந்த இந்த மற்ற பக்கம் பாருங்க இப்படி இருக்கண்டு. இதுதான் நான் சொன்னது அந்த கேரளா மாதிரி இருக்கண்டு. இதுக்குள்ளால நடுவுக்குள்ளாலே அப்படியே தண்ணி போகும். அதில் ஒரு சிலை ஒன்று இருக்கு பாருங்களேன். எப்படி இருக்கண்டு. ஓ மண்ணா அது ஒரு ஆளுண்ட சிலை சிலை வச்சுக்கிறீங்கண்ணா. இதுக்கு தண்ணி இப்போ கூட நீ கேட்க அந்த அந்த சிலையும் இருக்கு. இன்னும் மடிவாக இருக்குமே. இங்கே இந்த தென்னம்பிள்ளையை பாருங்க. இந்த லைனுக்கு நிற்கக்குள்ள 2 லைனுக்குமே இருக்குது தென்னம்பிள்ளை. அப்படியே வேற லெவல். நல்லா இருக்கும். நல்லா தண்ணி நிற்கும். இதில் நடந்து வரவும் நல்லா இருக்குது. அப்படியே தோடம்பழத்தை பாருங்க. அந்த தோடம்பழம் வாசமும் மேலேயுமே அடிக்குது. என்னென்னா நிறைய பழுத்த பழங்கள் கீழே கொட்டுப்பட்டிருக்கு. பார்த்தீங்க அந்த வெயில் தான். வெயிலுக்கு இதுதான் சரி கரைச்சி குடிக்க. இதை பிடிச்சி தம்பி. இந்த பழங்களை பிடுங்க பிடுங்க. அப்படி அங்கே அது பழங்கள் இப்படி போட மாட்டேன். கீழே எவ்வளோ பழம் கொட்டுப்பட்டுருக்குன்னு பாருங்க. என்ன இது ஒரு பழம். நாளைக்கு கரைக்கலாம் கொண்டு வாங்க. கொடுக்குறேன் இல்லையா அதை நீங்கள் நிறைய பழங்கள் கீழே கொட்டு. ஆனால் நல்ல இனிப்பத்தோட என்ன சும்மா உரிச்சு சாப்பிடலாம். என்ன பிரச்சனை இந்த தோட ஒரு வருஷம் நல்ல இனிப்பா இருக்கும், அடுத்த வருஷம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஒரு வருஷம் இனிப்பா இருக்கும். அது என்னத்தினால அப்படி? அப்படி குழா குழையா தான் காய்ச்சிருக்கு சில பக்கமே. இந்த கொப்பு தாங்க இல்லாம கிடந்தது. இந்த துணம்பல வாசமே நல்லா இருக்குது. இந்த புக்கைக்கு நல்லா கரைச்சி குடிக்கலாம். சும்மா அந்தந்த பானங்கள் வாங்கி குடிக்கிறதிலும் பார்க்க இதை வந்து கரைச்சி குடித்தாலே அதான். இப்போ வந்து இதில் இருந்து வலிக்கிட்டோம்னா ஓ நீ இப்படியே தொடர்ந்து போயிட்டான் போகணும். பின்னேற பொழுது சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. தண்ணி பாஞ்சு வந்துருக்குது பிள்ளையாரை நோக்கி. அப்படியே இதுதான் குளக்கட்டு பிள்ளையார். அப்படி இருக்கணும் பாருங்க. கூடுதலாக பெரிய அளவில் இந்த புழக்கம் இருக்காது. அமைதியான சீராக தான் இருக்கும். இப்போ வந்து குளக்காட்டில் ஒரு இஞ்சள பக்கம் ஒரு ஏத்தம் ஏறுவோமே. நான் இந்த கலிங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இஞ்சள பக்கம் பார்த்து ஏறியாச்சு குளக்கட்டில். சூரியன் மறைகிற மாலை பொழுது. அதான் நல்ல குளிர்காத்து வீசுது. இப்போ மத்தியானம் வடிச்ச பொக்கைக்கு அப்படி பாயிர தண்ணி நிறையா தான் போகுது. என்ன ஓ இதெல்லாம் போய்க்கலாம் குளிச்சு கொண்டு போகிறது. இப்போ பார்த்தீங்களென்றால் வடிவா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கத்திரிக்காயும் வேண்டி கொண்டு வந்துட்டோமே. நாளையான் சமையலுக்கு வந்து கத்திரிக்காய் உண்டாக்கி பின்னருமே வேண்டியாச்சு. ஏன்னா நாளைக்கு இப்படிய நேரத்துக்கு சமையல் துவங்கணும். அதுவும் ஒரு விருந்து தான். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றதுக்கு முதல் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல பொழுது சாயிற ஒரு நேரம். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி. மாலை பொழுதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.